பொன்னி. என்ன சொன்ன முட்டி போட வச்சிருவியா? என்னோட 2 கோடியோட விட்டிருந்தா கூட பணம் தானே அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியா இருந்திருப்பேன். ஆனா என்ன அசிங்கப்படுத்திட்டியே. அதான் பாத்தியா, இப்போ மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஏரிய விட்டுருக்கேன். இது பணம் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லடி. உன்னோட மொத்த எதிர்காலமும் இந்த நெருப்பு வெளிச்சத்துல சும்மா அப்படியே இருண்டு போயிடுச்சுல. ஒரு நிமிஷம். போன் எடு. ஹலோ, சொல்லுங்க மாயா மேடம். சார், சந்திரசேகர் சார். சார், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான் மேடம் இருக்கேன். சார், அங்க பொன்னி மில்ஸ் பத்தி எரியறத பத்தி ஏதாவது தகவல் கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு அவங்க எங்களுக்கு ஆர்டர் டெலிவர் பண்றதா கமிட் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் மேடம்? சார், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். பொன்னி மில்ஸோட கோடவுன் மொத்தமா எரிஞ்சு போயிருச்சுன்னு எனக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு. அதான் அப்படியே உங்களுக்கு தெரியுமோ என்னமோன்னு கால் பண்ணேன். மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? இன்னைக்கு எங்களுக்கு டெலிவரி ஆகணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு மேடம். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, ஆபீசர்ஸ் எல்லாருமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? சார், எனக்கும் அப்படிதான் சார் தகவல் வந்துச்சு. நீங்க வேற பாவம் அவங்கள ரொம்ப நம்பி கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரை அவங்க கிட்ட கொடுத்தீங்கல்ல. அதான் உங்க நம்பிக்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சார். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சார், நீங்க அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து விசாரிங்க சார். வச்சிடுறேன் சார். பா. எப்படி இருக்கு? இப்ப இருந்து பாரு, சும்மா போன் மேல போன் பறக்க போகுது. பொன்னி ரோட்ல விழுந்து அழுவா பாரு.